வணக்கம், வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். பொள்ளாச்சியில இருந்து ஸ்ரீதர்ன்னு சொல்லி ஒரு ஐயா ஒரு விளக்கம் கேட்கிறார். பொதுவாகவே இது எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய விளக்கம் தான். பட் மறந்திருப்பேன். பட் இவர் ஞாபகமா பேசி ஒரு யூடியூப் வீடியோ போடுங்கன்றார். என்ன சொல்றாருன்னா, ஒரு வேண்டுகோள் ஐயா. பெண்ணுக்கு இன்னும் 3 வருடம் கழித்து திருமணம் செய்யுங்கள். தோஷம் தீர்ந்துவிடும். 28 வயதுக்கு பின் திருமணம் செய்யுங்கள், தோஷம் தீர்ந்துவிடும் என்று ஜோதிடர்கள் கூறுகிறார்கள். இது குறித்து தங்கள் கருத்துக்களை ஒரு வீடியோவாக பதிவிட்டால் பயன் உள்ளதாக இருக்கும் ஐயா. மிக்க நன்றின்றார். அற்புதமான மனிதர்கள். இன்னும் இந்த உலகத்துல ஜோதிடத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை நினைச்சு மகிழ்ச்சி தான். எங்களுக்கு வாழ்வாதாரம் தருகிற ஒரு பெரிய நம்பிக்கை. குழந்தை நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது. சரி, இவர் சொல்றாரு 25 வயசு ஆகுது, 28 வயசுக்கு பின்னாடி கல்யாணம் பண்ணுங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்படி எங்கேயாவது ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லியிருக்கா? ஏதாவது ஒரு இடத்துலயாவது சொல்லியிருக்கோமா? மன்னிக்கணுங்க, சத்தியமா அப்படி எதுவுமே நாங்க சொல்லல. தோஷம் தீர்றதுக்காக திருமணத்தை தள்ளி வைங்கன்னு சொல்றதெல்லாம் மிகப்பெரிய ஏமாற்று வேலை. ஒரு ஜோசியர் உங்களுக்கு ஐடியா கொடுக்கிறாருன்னா அது பொய். எது நடக்குதுன்னு சொல்றதுதான் வேலையே தவிர, திருமணத்தை தள்ளி வைத்தால் தோஷம் தீர்ந்து விடும். இந்த 3 வருஷத்துல ஒரு குழந்தைக்கு எத்தனை பேர் வந்து வந்து போவாங்க? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நம் சமுதாயத்தை, நம் கலாச்சாரத்தை யோசனை பண்ணி பாருங்க. சிறு வயதில் கல்யாணம் நடந்தது. ஒரு பெண் ருதுவாகிறதுக்கு முன்னாடி திருமணம் நடந்தது. அந்த பெண் ருதுவாகி பல பிள்ளைகளை பெற்றெடுத்த வரலாறும் உண்டு. அங்கொன்றும் இங்கொன்றுமாக ருதுவாகாமல் போனதும் உண்டு. கணவர் எங்கேயாவது சின்ன பையனா இருந்து எங்க அடிபட்டு இறந்து விதவை கோலத்துல இவங்க அநியாயம் பண்ணி சதிங்கிற ஒரு உடன்கட்டை ஏறுறதெல்லாம் செஞ்ச கலாச்சாரம் மண்ணு நம்ம மண்ணு. மிகப்பெரிய கொடுமையான மண்ணுல பிறந்தோம். உலகத்துல வேற எங்கேயுமே அந்த மாதிரி கிடையாது. நம்ம மண்ணுல உண்டு சதி. அந்த உடன்கட்டை ஏறுதல்ங்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை. அப்ப எல்லாம் வந்து ஜாதகம் பார்த்தா செஞ்சாங்க, இல்ல அப்ப ஜோதிடம் ஏதாவது உள்ள வந்ததா? அப்ப எல்லாம் அதெல்லாம் வரலைங்க. இப்ப உடன்கட்டை ஏறாமல் ஏன்னா தோஷத்தை கழிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அட பாவிகளா, உடன்கட்டை ஏறுறதே தேவையில்லைன்னு சொல்லி அது ஒரு மிக கொடுமை, சமுதாய கொடுமைன்னு தூக்கி போட்டத ஒரு சிறு குழந்தையை எரிக்கிறது அது நம்ம முடியாதுங்க. நமக்கு அது முடியாதுங்க. நம்மளை விட்டுருங்க. நம்ம அந்த அமைப்புல இந்த காலத்துல நம்ம இருந்தோம்னா இவ்வளவு படிச்ச விஷயத்துல நம்மளால அதை நிறைவேற்ற முடியுமாங்க? ஆக அதெல்லாம் செத்து போன காலங்கள். ரைட். இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணா தோஷம் விளையிரும்னா, தோஷம்ங்கிறது வந்து இருக்கத்தான் செய்யுமா இல்ல இல்லாமல் போகுமா ஜாதகத்துல? அந்த கேள்வி. தோஷம் எப்பவும் இருக்குமுங்க. சூரியன், செவ்வாய், சனிய இந்த இல்லாத கோளான ராகு கேதையும் சேர்த்து உள்ள இந்த ஜோதிட உலகம் சுத்துறப்ப தோஷம் இல்லாம எப்படி இருக்கும்? நல்ல திசா புத்திகள் நடக்குமே, ஆனால் தோஷங்கள் சம்பவிக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. நல்ல திசா புத்திகள் நடக்கலைன்னா தோஷங்கள்னால இவங்க கஷ்டப்படக்கூடிய அமைப்புகள் வரும். ஏன்னா தற்கொலைகளும் நடக்குது, கொலைகளும் நடக்குது, நல்லபடியாக வாழக்கூடிய யோகங்களும் நடக்குது. இவரா இப்படி, அவரா அப்படி, அந்த பொண்ணா இப்படி அப்படின்லாம் ஆச்சரியப்படும் அளவுக்கெல்லாம் உலகவியல் வாழ்க்கையில மாற்றங்கள் வருது. அப்படி மாற்றங்கள் வர்றப்ப ஒரு பெண்ணை வந்து 25 வயதே மிகப்பெரிய வயது. 25 வயதுக்கு மேல அந்த பொண்ணுக்குனுடைய அந்த பேஸ்ட் ஆன் லைஃபுக்கு வந்து பேஸே வந்து கணவன் மனைவி உறவு. விரும்பாத பொண்ணுகளை பத்தி நம்ம கவலைப்படலை, என்னன்னு போன்றலாம். ஆனா விரும்புற பெண்ணுக்கு கல்யாணத்தை கெடுக்கிறது ஒரு ஜோசியரோட வேலையே கிடையாது. தள்ளி வைங்க, தோஷம் போயிடும். அடப்பாவிகளை தோஷம் சொல்லி பணம் சம்பாதிச்சாங்க, கோயில் கோயிலா அலைய விட்டாங்க. மிக கேவலமான பணம் சம்பாதிக்கக்கூடிய வேகத்துல அந்த கோயில்ல இருக்கக்கூடிய அந்த பரிகாரம் செய்யக்கூடியவனும் இவங்களும் சேர்ந்து பரிகாரத்தை பண்ணி என்னென்னமோ பண்ணி பணத்தை, மக்கள் பணத்தை புடுங்கி ஏமாத்துனாங்க. நான் வந்து பரிகாரம்ங்கிறது வந்து முற்றிலும் ஏமாந்ததுன்னு தான் சொல்லுவேன், ஏமாத்துறதுன்னு தான் சொல்லுவேன். அப்படி இருந்த இந்த ஆளுக இப்ப புது பரிகாரம் என்னன்னா, நீங்க 28க்கு பின்னாடி கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும். இல்லைங்கய்யா, ஒரு நல்ல மாப்பிள்ளை வந்துட்டாரு, நாங்க கல்யாணம் பண்ணணும்னு இருக்கோம் அப்படின்னா உடனே என்ன சொல்லுவான்? சரி வாங்க, கடவுள் மேல பாரத்தை போட்டு கடவுளுக்கு ஒரு பரிகாரத்தை பண்ணி ஒரு ஹோம பூஜையை பண்ணிடுவோம்.
ஒரு 15,000 to 20,000 செலவழிங்க, தோஷமெல்லாம் தீர்ந்துரும். சரி, தோஷமெல்லாம் தீருதுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சோம்னா, அங்க ஏதாவது ஒரு கோளாறு வரணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, உடனே இவன் என்ன சொல்லி தப்பிப்பான்? நம்ம என்ன செஞ்சோம் சார்? அப்படி 28க்கு பின்னாடி பண்ணுங்கண்ணே. நீங்க முன்னாடி பண்ணணும்னீங்க. ஒரு பரிகாரம் பண்ணோம். அதுல இந்த மாரி ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறது? வாழுங்க, நம்பாதீங்க. மக்களே, தமிழக ஜோதிடத்தை விரும்பும் மக்களே, இந்த பரிகார பிசாசுகள், நான் கோயிலை கும்பிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய, தங்கள் ஜீவனத்தை நடத்தி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறவர்கள் என்ன தெரியுமா என்னைய சொல்றாங்க? அரசியல்வாதி தப்பு பண்றான், வியாபாரி தப்பு பண்றான், மருந்து கடையெல்லாம் பயங்கர மோசக்காரங்களா இருக்காங்க. 5 ரூபா மருந்து 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல, நாங்க பரிகாரம் பண்றதா அப்படின்னு கேட்கிறாங்க. நான் தான் சொல்லுவேன், அவங்க எல்லாம் யாரோ எவரோ. ஆனா நீங்க மனிதர்கள் நம்பக்கூடிய விஷயத்துல எதிர்காலத்துல என்ன நடக்கும் சொல்றதை விட்டுவிட்டு, நடக்கக்கூடியதை மாற்றி அமைக்கக்கூடிய திட்டமாக இந்த பரிகார விதற்றல்களை சொல்லிக் கொண்டு ஏமாத்துறீங்களே, அவன் நம்பிக்கை போகுதே. சரி, நீங்க சொன்னபடி நடந்துருமா? அப்படி நடந்துரும்னா எல்லாரையும் வரிசையா கூட்டிட்டு போயிருவோம். நடக்காதே. இப்ப என்ன பண்ணுவீங்க? அங்க மருந்து வியாபாரி 5 ரூபா மருந்து 50 ரூபாய்க்கு கொடுத்தாலுமே அவனுக்கு நோய் குணமாகுது. சாப்பாட்டு அரிசி 50 ரூபா அரிசி அவன் 80 ரூபாய்க்கு வித்தாலும் சாப்பிட்டு பசியாறிடுறான். வியாபாரிகள் எல்லாம் தான், இந்த உலக மக்களுக்கே தெரியுது. வியாபாரிகள் பண்றது எல்லாமே எக்கச்சக்கமா எம்ஆர்பி விலையை போட்டு அது கொள்ளையடிக்கிறாங்கன்னா தெரியுது. அது வேற. அதெல்லாம் நம்மளுடைய மனது ரீதியான விஷயம் இல்ல. நம்மளுடைய வயிற்று ரீதியான வாழ்வியல் அமைப்பு. வேற வழி இல்லாம எல்லாருக்குமே தெரியும். இங்க மருந்து வாங்கினா 100 ரூபா வரும். இதே இதே மருந்து அங்க போய் வாங்கினா, இந்த பிரதமர் மந்திரி மருந்து கடைன்னு சொல்லி போடுறாங்க. 100 ரூபாய்க்கு வாங்குற மருந்து அங்க 30 ரூபாய்க்கு தராங்க. எப்படி தராங்க? போய் வாங்குங்க, வையுங்க. கம்பெனி நல்லா இல்ல, அது நல்லா இல்ல, இந்த டாக்டர்கள் பண்றது எல்லாருக்கும் எல்லாம் தெரியுதுங்க. காப்பாத்தப்படுற விஷயத்துல என்னடான்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல வேலையை முடிச்சுட்டு போற விஷயம். இது அப்படி இல்லைங்க. உளவியல் விஷயம். உளவியல். உங்க ஜோதிடம் பார்க்காட்டினாலும் வாழ முடியும், ஜோதிடம் பார்த்தாலும் வாழ முடியும். அங்க அப்படி கிடையாது. காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டாத்தான் உயிர் வாழ முடியும். அது வேற கதை, இது வேற கதை. உளவியல் ரீதியாக என்ன நடக்கும், ஏது நடக்கும், எதிர்காலத்துல எப்படி இருக்குன்னு சொல்ல வேண்டிய ஒரு ஜோசியருடைய கடமை என்னவாக இருக்கணும்? என்னென்ன தசா புத்திகள் இப்படி இருக்கு, இந்த கோள்கள் எல்லாம் என்னென்ன அமைப்பு பெற்றிருக்கு, ஜாதகர் பாதிப்புள்ள ஜாதகர், கல்யாணம் பண்ணி வைங்க, அதை பத்தி நமக்கு கவலையே இல்லை. அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. யாராவது ஒரு ஜாதகம், ஒரு கணவர் ஜாதகம் இந்த கோள் நிலை இருந்தால் இந்த பெண்ணுக்கு ஒரே கணவர் அப்படின்னு எந்த ஒரு ஜாதகத்தையாவது நீங்க சொல்லிருங்க பார்ப்போம். நான் அதே மாதிரி ஜாதகம் 1000 ஜாதகம் தர்றேன். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு கணவர்லாம் இருக்காது. 2ஆம் கல்யாணம், 3வது கல்யாணம், 4வது கல்யாணம், 5வது கல்யாணம் பண்ண ஜாதகம்லாம் கொண்டு வரேன் நீங்க சொல்ற கோள் நிலையில. எங்க ஊர் பக்கம் போனா போதுமே. அப் டு மதுரையில இருந்து நாங்க குமுளி வரைக்கும் இருக்கக்கூடிய ஊர்கள்ல இருக்க பஞ்சாங்க ஜாதகங்களை எடுத்தோம்னா நீங்க எடுக்கிற ஜாதகம் வந்துடும். அந்த மாதிரி 4 கல்யாணம் டைவர்ஸ் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணுவீங்க? வாழ்க்கை வாழ்றதுக்குங்க. வாழ்ற வாழ்க்கையில 7ஆம் பாவம் பங்கமா இருந்துச்சுன்னா, வர்றவருக்கு ஜாதகம் நல்லா இருந்துட்டா இந்த அம்மாவோட அழகா போயிடுவார்ல. வர்றவருக்கு அதே கோளாறா இந்த ராகுக்கு ராகு தோஷம், கேதுக்கு கேது தோஷம், செவ்வாய்க்கு செவ்வாய் தோஷம். ஒரு தோஷம், இதே தோஷம் இன்னொரு தோஷத்தை பிடிச்சா எப்படி சரியாகும்? லாஜிக்கலா இந்த பொருத்தத்தை நீங்க ஏத்துக்குவீங்களா? இப்படி எல்லாம் நம்மள 100 வருஷம் ஏமாத்துனாங்க. அவன் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தான். ஒரே பொய்யும் பிராடும் பித்தலாட்டமும் எல்லாம் பண்ணான். ஆனா இன்னைக்கு அது இல்லையே. அறிவியல் ரீதியா நாங்க ப்ரூவ் பண்றோமே. வேணாங்க, எதுவும் செய்யாதீங்க, நீங்க பாட்டுக்கு அமைதியா வாழுங்க. இந்த இல்லாத ஒரு தோஷம், கால சர்ப்ப தோஷம்னு ராகு கேதுக்குள்ள கோள்கள் இருந்தால் உலக மகா பொய்யர்கள் ஜோதிடர்கள். இந்த பொய் ஜோசியர்களை என்ன செய்வீங்க? என்னை மாதிரி நல்ல ஜோதிடர் நிறைய பேர் இருக்கான், அது வேற. இதெல்லாம் பரிகாரத்துக்கு உங்களை இழுத்துட்டு வர்ற வழிங்க. 25 வயசாச்சு, கல்யாணம் 28க்கு பின்னாடி செஞ்சா நல்லா இருக்கும்னா, நமக்கு மாப்பிள்ளை வந்தா வாங்க ஒரு பரிகாரத்தை போட்டுருவான். எது நடந்தாலும் இவன் கவலைப்பட மாட்டான். நல்லா இருந்தா பரிகாரத்தினால நல்லா இருந்துச்சுன்பான், நல்லா இல்லைன்னா பரிகாரம் செஞ்சும் நமக்கு விதி விடலேன்பான். எல்லாம் பொய்யும் பண்ணுவான். நமக்கு எதுவும் நல்ல மாப்பிள்ளை வந்தா கல்யாணம் பண்ணுங்க. நல்ல ஜாதகமா தெரியுதா, கல்யாணம் பண்ணுங்க. நல்ல மாப்பிள்ளையா இருந்து ஜாதகம் நல்லா இல்ல இறந்து போறவங்க இருக்காங்க. நல்ல பொண்ணு இருந்து ஜாதகம் நல்லா இல்லைன்னா அந்த பொண்ணு விலகி போறது இருக்கு. இப்படி நிறைய இருக்கு. ஜாதகத்தை பாருங்க.
ஒரு கல்யாணம் பண்றீங்கன்னா எப்ப கல்யாணம் நடக்கும் கேட்கறதே முதல்ல விட்டுருங்க. கல்யாணம் எப்பவும் நான் 12 வயசு ஒரு பொண்ணு ரிதுவானதுல இருந்து கல்யாண டயம் தொடங்கிடுதுங்க. நம்மளா தானங்க 18 வயசுக்கு பின்னாடின்னு வச்சோம். அன்னைக்கெல்லாம் கல்யாணம் பண்ணலையா? 15 வயசு, 14 வயசு, 13 வயசு, 16 வயசு, 17 வயசுலாம் கல்யாணம் பண்ணி யாரும் வாழலையா? என்னங்க நீங்க அர்த்தமற்ற கேள்வி கேட்கறீங்க? 2 கல்யாணம், 3 கல்யாணம், 4 கல்யாணங்கள்லாம் இந்த உலகத்துல இன்னைக்கு அக்செப்டடுங்க. நம்ம எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் நினைச்சு பண்றோம். நமக்கு 7ஆம் பாவாதிபதி நல்லா இருந்தால், 7ஆம் பாவத்தில் கோள்கள் நல்லா இருந்தா நல்ல புருஷன், நல்ல மனைவி. நமக்கு 7ஆம் பாவம் கெட்டு போனா அப்படித்தானே வருவாங்க. வர்றவங்களோட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு போறோம். இங்க எங்க கணவன் மனைவி வாழ்க்கையே அட்ஜஸ்ட்மெண்ட். இதுல என்னங்க வந்துச்சுன்னா அதைத்தான் சொல்லுவேன். இந்த 10 பொருத்தம் பாக்குறீங்கன்னா 10 ரூபா கொடுத்து புக்கு வாங்குனீங்கன்னா பாத்துருவீங்க. எதிர்காலம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க நல்ல ஜோசியரை கண்டுபிடிக்கணும். ஒழுங்கா சொல்றவரா வரணும். இப்ப நல்லா வீடியோலயே சொல்றேன் ப்ரெடிக்ஷன்ஸ். அது மாதிரி தயாராகி வர்றவங்கள்ட்ட போய் பாருங்க. அட்ரஸ் இல்லாதவன், ஆள் இல்லாதவன், ஓடி போனவன், பரம்பரைன்னு சொல்லிக்கிட்டு ஏமாத்துறவன், நான் இந்த ஜாதிக்காரன்னு சொல்லி பொய் சொல்றவன், எல்லாருமே பொய்யங்க தான். நீங்க அவங்க எல்லாம் இந்த மாதிரி டைம் சொல்லுவாங்க. நீங்க 28ல பண்ணா நல்லா இருக்கும். இன்னும் ஒரு 23க்கு பின்னாடி பண்ணா நான்லாம் ரொம்ப அட்வைஸ் பண்றேன் எல்லா மக்களுக்குமே. 20 வயசு தாண்டிருச்சா கல்யாணத்துக்கு போங்க. அவன் என்ன வேலை பார்க்கறான், அவன் சம்பளம் என்ன, இங்க அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. ஒரு ஆணுக்கு ஒரு நல்ல பொண்ணு வேணும், கல்யாணம் பண்ணுங்க. அந்த வாழ்க்கையை வாழட்டும். வாழ்க்கை வரும்போது வாழ்க்கையா அந்த காலத்துல நம்ம அப்பா அம்மா எல்லாம் பண்ணலையா? இல்ல நம்ம தான் பண்ணலையா? நம்மளை நம்பி பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணாங்க, வாழ்ந்துட்டு இருக்கலையா? அன்னைக்கெல்லாம் இவ்வளவு பெரிய விஞ்ஞான வளர்ச்சியா? சாதாரணமாக இருக்கக்கூடிய பையனுக்கு பொண்ணை கொடுத்தாங்க. சாதாரணமாக இருக்கக்கூடிய பொண்ணுக்கு பொண்ணை போய் பையன் வீட்டுல போய் எடுத்து கல்யாணம் பண்ணாங்க. ஏங்க கல்யாணத்துல இவ்வளவு குழப்பம் அடைகிறீங்க, இவ்வளவு கஷ்டம் அடைகிறீங்க? கல்யாணம் பண்றதுங்கிற ஒரு சாதாரண சடங்குங்க. ஆயிரங்காலத்து பயிர்னு சொல்லி சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்லி எத்தனை பேர் டைவர்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை சொன்ன ஜாதியர்கள் அத்தனை பேருமே டைவர்ஸ்ல நிக்கிறாங்க. வாங்க, ஜாதகப்படி நடக்குமுங்க. அதை மாத்த முடியாதுங்க. பரிகாரம் பண்ணி மாத்திரைங்கிறது ஏமாத்து வேலை. அதை விட உங்களுக்கு நான் ஒரு யோசனை சொல்றேன். இந்த வயசுக்கு பின்னாடி செய்யுங்க, தோசை நடக்காதுங்கிறது பொய். 28 வயசுல கல்யாணம் பண்ணி 40 வயசுல செத்து போயிட்டா அப்போ உன் தோசை என்ன ஆச்சு? தோஷங்கிறது இருந்தால் நடக்கும். அந்த தோஷம் என்ன? அதை எப்படி நம்ம எடுத்துக்கிட்டு செயல்படணும்? லக்னத்துல ராகு இருக்கு, குழப்பவாதி. இந்த குழப்பவாதியா பொண்ணு ஜாதத்துல இருந்தால் அந்த பொண்ணு குழம்பும், இல்ல பையன் ஜாதமா இருந்தா அவர் குழம்புவாரு. அந்த குழப்பத்தை நம்ம புரிய வச்சு புரிஞ்சுக்கிட்டு இன்னும் குழம்பாதீங்க, இது இவ்வளவுதான், ரொம்ப யோசிக்காதீங்கன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. இந்த லக்னத்துல கேது இருக்கு, பிடிவாதக்காரன். ஏன்னா அவனுக்கு விவரம் தெரிஞ்சதான் சரின்னு இருப்பாரு. எப்பா நீ முதல்ல சொல்லு, சரியா நான் அதை நடத்தி பார்ப்பேன். இல்லாட்டினா நான் சொல்றதை கேளுனா வேலை முடிஞ்சு போச்சு, தோசை நிவர்த்தி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு கோயிலா, இதுக்கு ஒரு பரிகாரமா, அதுக்கு ஒரு கூட்டமா, அதுக்கு ஒரு பூஜையா? அது எங்க கோயில் எல்லாம் உண்மையிலேயே நமக்கு நல்ல வாழ்வு தருதுன்னா எதுக்குங்க போலீஸ் ஸ்டேஷனு? நான் கேட்கிறேங்க. நமக்கு நல்ல வாழ்வு தர்றதுக்கு கோயில்னா நான் தானங்க முதல்ல, நம்ம தானங்க முதல்ல வரிசையா நிற்போம். கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே நமக்கு நல்ல வாழ்க்கை. போலீஸ் ஸ்டேஷனை இழுத்து மூடிட்டு வீட்டுக்கு போயிடலாம். கோர்ட்டு தேவையே இல்லை. போலீஸ் ஸ்டேஷன் தேவையில்லை, கோர்ட்டு தேவையில்லை, சட்டமே தேவையில்லைங்க. ஏன் அரசாங்கமே தேவையில்லைங்க. கோயில் எல்லாருக்கும் நல்லது தந்துருதுன்னா அது ஒரு அற்புனிதமான இடமுங்க. மனதை போய் நம்ம புனிதப்படுத்திட்டு வீட்டுக்கு வந்துடணும். போய் பகவானை சேவிச்சோமா நல்லா இருங்க, ஏதோ எனக்கு ஒரு நல்ல அறிவை கொடுப்பான்ட்டு வீட்டுக்கு வந்துடலாம். நான் உனக்கு இதை தர்றேன், நீ எனக்கு அதை கொடு, உனக்கு நான் இதை செய்யறேன், எனக்கு இதை செய்ய, இதெல்லாம் நல்லா வாங்கறதுக்கு ஏமாற்று வேலைங்க. அது ஒரு ஏமாற்று வேலை. இதெல்லாம் தள்ளி போட்டு கல்யாணம் முதல்ல அந்த மாதிரி ஜோசியங்கிட்ட போகாதீங்க, விலகி வாங்க. அழகாக கல்யாணம் பண்ணிட்டு போங்க. கல்யாண வயசுல அவனுக்கு ஒரு பொண்ணு இருந்து அவன் கஷ்டப்படுற மாதிரி இருந்தா அவன் விடுவானா? அதெல்லாம் தப்புங்க. திருமணம்ங்கிறது ஒரு சாதாரண நிகழ்வுங்க. அதை சாதாரணமாவே எடுத்து செஞ்சுட்டீங்கன்னா அது பாட்டுக்கு வருமுங்க. அதை கஷ்டப்படுத்திட்டீங்கன்னா நீங்க கல்யாணத்துக்கே போக முடியாதுங்க. அதனால இந்த அப்புறம் செஞ்சா நல்லா இருக்கும், இப்படி செஞ்சா நல்லா இருக்கும், இந்த பரிகாரம் செஞ்சா நல்லா இருக்கும், அந்த தோஷம் விலகும், எல்லாம் போயிங்க. தோஷம்னா அது நடக்குமுங்க. அதை போய் நம்ம சிந்திக்கவே கூடாதுங்க. கல்யாணம் பண்ணலாம்லங்க, நல்லா இருக்கும்லங்க, கல்யாணம் பண்ணுங்க, அவ்வளவுதான். வேலையை முடிக்கணுங்க. நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கல்யாணம் பண்றேன்னு உலகத்துல யாருக்குமே பண்ண முடியாது.
அது ஒரு ஏஜ் மெச்சூரிட்டியில அமையக்கூடிய ஒரு சாதாரண நிகழ்வுங்க. அதுக்கு இவ்வளவு சிரமப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அதனாலதாங்க 10 பொருத்தம்னு சொல்லி ஏமாத்தி வச்சேன். அதுல ரூ. 10 கூட அதுல பிரயோஜனம் கிடையாது. ரஜ்ஜு மாங்கல்யம் தேவச்சம்பா, ரஜ்ஜு பொருத்தம் வேணும்பா. கடைசியில பார்த்தா ஏகாதிபத்தியம் மைத்ரேவா சமசப்தம ஏவச்சா எல்லாமே தேவையில்லைங்கிறான். ஏகாதிபத்தியம் மைத்ரேவானாலே மேசராசி செவ்வாயும் ஜிம்மராசி ஜூரியனும் நட்பு. அங்கேயும் அசுபதி இங்கேயும் மகம், ரெண்டும் ஒரே ரஜ்ஜு. கல்யாணம் பண்ணுட்டான். ரஜ்ஜெல்லாம் தட்டாது. அதனால தயவு செய்து திருமணம் செய்யுங்க. உங்களுக்கு எப்படி டைம் இருக்கோ அப்படி செய்யுங்க. திருமணம் செய்யறதுக்கு போய் யோசனை கேட்கறீங்களா? ஜோசியர் அவரும் அளந்து விடுவார். ஆள் சிக்கிட்டாண்டா போட்டுருவோம்டா பரிகாரத்தை. நன்றிங்க, நன்றிங்க. எல்லாம் பரிகாரத்தை சுத்தி வரக்கூடிய லீலைகளான வார்த்தைகள்ங்க இது. தேங்க்யூங்க.